இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இன்று மானாவாரி சாகுபடியில் உயர் விளைச்சல் பெறுவதற்கான உழவியல் தொழில்நுட்பங்களை பற்றி பார்க்க போகின்றோம். முதலாவதாக இந்த உழவியல் தொழில்நுட்பங்கள் சரியான முறையில் உழவு செய்ய வேண்டும். அதாவது கோடை உழவு என்று சொல்லுவோம். கோடை உழவு என்பது சித்திரை வைகாசி மாதங்களில் உழவு செய்யக்கூடிய தொழில்நுட்பமாகும். இந்த மாதங்களில் நாம் பருவமழையில் பெய்யக்கூடிய மழைத்துளியின் அளவை விட கோடையில் அதிகமாக மழையின் அளவு அதிகமாக இருக்கும். ஆலங்கட்டி அத்திக்கட்டி என்று சொல்லக்கூடிய மழைத்துளியின் அளவு அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் முதலாவதாக நம்ம உளிக்கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். ஒத்த கலப்பை என்று சொல்லுவார்கள். அந்த உளிக்கலப்பை உழவு செய்யும் பொழுது சரியான ஈரப்பதம் இருக்க வேண்டும். ஈரப்பதம் இருக்கும்போது 2 சால்கள் உழவு செய்ய வேண்டும். முதல் சால் கிழக்கு மேற்குமாகவும் அடுத்த சால் வடக்கு தெற்குமாகவும் உழவு செய்ய வேண்டும். அரை அடி இடைவெளியில் நாம் உழவு செய்ய வேண்டும். இதன் மூலமாக மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு மண்ணுக்கு அடியில் உள்ள புழுக்கள் கூட்டுப்புழுக்கள் கொண்டு வந்து அளிக்கலாம். அதனைத் தொடர்ந்து சட்டி கலப்பை, பாண்டில் கலப்பை, சட்டி கலப்பை என்று சொல்லக்கூடிய கலப்பையில் உழவு செய்ய வேண்டும். இந்த சட்டி கலப்பை என்ன வேலை செய்ய வேண்டும் என்றால், கீழே இருக்கக்கூடிய மண்ணை மேலே கொண்டு புரட்டி போடும். நாம் வளமான மண்ணாக சொல்லக்கூடிய அரடி மண், களிமண், செம்மண் என்று நினைத்து கொண்டிருப்போம். அதற்கு கீழாக நம்ம மண்ணின் அமைப்பு வேறுபட்டு இருக்கும். அப்போ அடியில் இருக்கக்கூடிய மண் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த சட்டி கலப்பையில் உழவு செய்ய வேண்டும். சட்டி கலப்பையில் உழவு செய்யும் போது கீழே இருக்க மண் மேலே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்குரிய களை விதைகளான அருகு, கோரை போன்ற களை விதைகளை மேலே கொண்டு வந்து சூரிய ஒளியில் பட்டு அழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுப்புழுக்கள், பூச்சிகள், கூட்டுப்புழுக்கள் மண்ணில் இருப்பதை மேலே கொண்டு வந்து அழிக்கலாம். மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். மண் அரிமானத்தை தடுக்கலாம். இந்த கோடை உழவு செய்வதனால் ஏகப்பட்ட நன்மைகள். அதனைத் தொடர்ந்து நாம் மானாவாரி சாகுபடியில் அதிகமாக ரசாயன உரங்களை இடுவதில்லை. மண்ணின் வளமும் ரொம்பவும் குறைவாகவே உள்ளது. மண்ணில் உள்ள சத்துக்கள் குறைவாகவே உள்ளது. அந்த மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்காக மானாவாரியில் நாம் சாகுபடி செய்வதற்கு முன்பாக பொதுவாக பருவத்தே பயிர் செய், பட்டம் தவறினால் பாதி நட்டம் என்று சொல்லுவோம். அதனால் மானாவாரியில் ஆடிப்பட்டம் சாலச் சிறந்தது. இந்த ஆடிப்பட்டத்தில் நாம் விதைப்பதற்கு முன்பாக கோடை பருவத்தில் உழவுக்கு பின் பசுந்தாள் உரப்பயிரான சணப்பை விதைக்க வேண்டும். இந்த சணப்பு என்ன வேலை செய்ய வேண்டும் என்றால், வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை வேறு முடிச்சுகள் மூலமாக மண்ணில் நிலைநிறுத்துவதோடு மண்ணில் தலைச்சத்தின் பங்கை அதிகரிக்கிறது. இந்த தலைச்சத்து சணப்பை போட்டு மண்ணில் மடக்கி உழுவதனால் 25% தலைச்சத்தை நாம் இடுவதை குறைக்கலாம். பொதுவாக தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்களான யூரியா போன்ற உரங்களை நாம் நம் வயலில் கம்மியாக இடலாம். அதனைத் தொடர்ந்து நிலத்தை சரியான முறையில் உழவு செய்ய வேண்டும். முதலாவதாக உளிக்கலப்பை, இரண்டாவதாக சட்டி கலப்பை, அதனைத் தொடர்ந்து 5 கலப்பை அல்லது கொத்து கலப்பை, 9 கொழு கொத்து கலப்பை இல்லை 11 கொழு கொத்து கலப்பையில் உழவு செய்ய வேண்டும். அதற்கு அப்புறமாக ரொட்டவேட்டர், கடைசியாக தான் நம் ரொட்டவேட்டரில் உழவு செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் அனைவருமே முதலாவதாகவே நாம் நிலத்தை தயார் செய்வதற்கு கல்டிவேட்டர், கொக்கி கலப்பை, ரொட்டவேட்டரை பயன்படுத்தி நாம் நிலத்தை உழவு செய்து விதைப்பு செய்கின்றோம். அது தவறான முறையாகும். நிலத்தை மானாவாரியில் சாகுபடி செய்யும் பொழுது, விதைக்கும் பொழுது நிலத்தை எந்த அளவு சிறு துகள்களாக இருக்கின்றதோ அந்த அளவு பயிரின் முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும். அப்பொழுது நாம் பொடி உழுது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிறிதாக உழவும் பொழுது விதைப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதற்கு அப்புறமாக விதையை தேர்வு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு தரமான விதையாக வாங்க வேண்டும். தரமான விதை என்பது பூச்சி நோய்கள் இல்லாத, பாதிப்பு இல்லாத விதையாக இருக்க வேண்டும். சரியான முளைப்புத்திறன் உள்ள விதையாக இருக்க வேண்டும். ஈரப்பதம் உள்ள விதையாக இருக்க வேண்டும். பூச்சி நோய்கள் தாக்குதல்கள் இல்லாமல் விதையாக இருக்க வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விதையாக இருக்க வேண்டும். அவையே தான் நாம் தரமான விதை என்று சொல்லுகின்றோம். அந்த தரமான விதையை அருகில் உள்ள வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை விரிவாக்க நிலையங்கள்,
இல்லை வேளாண்மை துறையின் அலுவலகங்களில் சென்று வாங்கி வந்து அந்த விதையை விதைக்க வேண்டும். விதையை வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டியது, அந்த விதை வந்து சரியான கால அவகாசம் இருக்கிறன்றதா, அல்லது அட்டைகள் மஞ்சள் அட்டை, நீலவண்ண அட்டை, வெள்ளை அட்டை என்ற 3 விதமான அட்டைகள் இருக்கின்றது. அந்த தரமான விதையா என்று நாம் பரிசோதித்து வாங்கி வர வேண்டும். வாங்கி வந்த பின்பு மானாவாரியில் விதைக்கும் முன்பாக விதைகளை கடினப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மானாவாரியில் சரியான மழைப்பொழிவு இருக்கும் பொழுதே நாம் விதைப்பிற்கு செல்லுவோம். சரியாக மழைப்பொழிவு இல்லை என்றால் அந்த விதைகள் முளைத்து வருவதற்கு ஏதுவாக இருக்காது. அந்த சூழ்நிலையில் அந்த விதை கடினப்படுத்துவதன் மூலமாக 1 மாத காலம் வந்து நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ரசாயனங்கள் விதை கடினப்படுத்துதல் இருக்கின்றது. அந்த விதையை கடினப்படுத்த உடன் அடுத்ததாக விதைப்புக்கு போக வேண்டும். விதைப்புக்கு போவதற்கு முன்பாக மழையின் அளவை தெரிந்து கொண்டே நாம் விதைப்பிற்கு செல்ல வேண்டும். மானாவாரியில் முக்கியமாக ஒரு உழவு மழை என்று சொல்லுவோம். ஒரு உழவு மழை என்பது 25 மில்லிமீட்டர்ந்து 30 மில்லிமீட்டர் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அதற்கு அதிகமாக இருக்கும் பொழுது மட்டுமே தான் நாம் மானாவாரியில் விதைக்க செல்ல வேண்டும். அதற்கு குறைவாக இருக்கும் பொழுது நாம் விதைப்பு செய்தோம் என்றால் அந்த விதைகள் முளைப்பதற்கு கடினமாக இருக்கும். விதைகள் முளைத்தாலுமே சரியாக இருக்காது. ஆகவே சரியான ஈரப்பதம் இருக்கும்போது விதைப்புக்கு செல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக பயிர்களின் எண்ணிக்கையை சரியாக பராமரிக்க வேண்டும். இந்த பயிர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு இடைவெளி உண்டு. அந்த இடைவெளியில் நாம் சரியாக பராமரிக்க வேண்டும். உதாரணமாக மானாவாரியில் சாப்பிடக்கூடிய கம்பு, சோளம், கேழ்வரகு, பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பச்சைப்பயிறு ஆகியான பயிர்களை அந்தந்த ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவெளி உண்டு. அந்த இடைவெளியில் பராமரித்து ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ பயிர்கள் இருக்க வேண்டுமோ அந்தளவு செடிகளை பராமரித்து அதிக மகசூலை பெற வேண்டும். ஏன் செடிகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்றால், அதிகமான செடிகள் இருக்கும் பொழுது ஒரு பயிருக்கும் மற்றொரு பயிருக்கும் போட்டி ஏற்பட்டு மகசூல் இழப்பீடு ஏற்படும். அதை எடுத்துக்கூடிய நீர் மற்றும் சத்துகளுக்கு இடைவெளி, வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு விதைகளுக்கெல்லாம் போட்டிகள் ஏற்பட்டு ஒரு பயிர் அதிகமான உற்பத்தி பண்ணக்கூடியதிலிருந்து குறைந்துவிடும். அதே மாதிரி குறைவான எண்ணிக்கையில் பயிர்கள் நாம் பராமரித்தோம் என்றால் அதிலையும் நமக்கு மகசூல் இழப்பீடு ஏற்படும். ஆகையால் போதுமான பயிர்களை பராமரிக்க வேண்டும். பயிர்களை பராமரித்ததுடன் அதுக்கு அடுத்ததாக களை மேலாண்மை. இந்த களை வந்து மிகவும் இன்றியமையாததாகும். களைகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த விட வேண்டும். ஒவ்வொரு பயிருக்கும் களைக்கு ஏற்படக்கூடிய போட்டி நாட்கள் இருக்கின்றது. அந்த வகையில் மானாவாரியில் போதுமாக நம்ம வந்து தண்ணீர் ஈரப்பதம் இருக்கும் பொழுது களை எடுப்பது சாலச் சிறந்தது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பயிருக்குமே நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்ற பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை தெளிக்க வேண்டும். பொதுவாக பயிர் வகை பயிர்களுக்கு பயிர் ஒண்டர், பருத்திக்கு பருத்தி ப்ளஸ், நிலக்கடலைக்கு நிலக்கடலை ரீச், கரும்புக்கு கரும்பு பூஸ்டர், இப்படி என்ற நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை தெளித்து பயிர்களின் மகசூலை பெருக்க வேண்டும். இது பயிர்களின் மகசூலை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் வறட்சியை தாங்கி வளர்வதற்கும் உதவுகின்றது. இதனால் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிக மகசூலை பெற வேண்டும். முக்கியமாக மானாவாரியில் நாம் இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் சரியான முறையில் கடைபிடித்தோம் என்றால் அதிக விளைச்சலை பெற்று நம் வாழ்வில் முன்னேறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. ஐயாதுரை அவர்களை 099994929192 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.